गाइस இது மாதிரி புகையில 3 ways புல்லிங்ல நெட்ல ஃபேட் வெச்சுறாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. அப்பளம் கொடுக்கலாம் ஸ்பூன் வச்சு வாங்க சப்பாத்தி ஆயிடுச்சு. ஹாய் गाइस இன்னைக்கு நாம வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் ரவா போண்டா செய்யலாம். டக்குனே முடிஞ்சதுனால அது வந்து கேன்சல். சப்பாத்தியும் எக் பொடி மாசியும் பண்றோம். ரவா போண்டா கேன்சல். ஏன்னா ரொம்ப லேட் ஆகுனால நம்மளும் பேசிக்கிட்டே இருப்போம்ல, பேசிக்கிட்டே சமைப்போம்ல, அதனாலதான். நீங்க நிறைய பேர் எங்களை காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் சோ மச். ஐ லவ் யூ ஆல். இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட அக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறேன். ரெண்டு பேரும் ஐபி கொடுத்துக்கோங்க, ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ண போறீங்க. இங்க பாருங்க. நான் பேசுறேன். முதல்ல பரட்டட்டும், கடைசி நீ பேச. போதுமா? போதும். மாவு குட்டியாச்சு. உப்பு போடுறோம் गाइस. உப்பு லாஸ்ட்ல நான் சொல்றேன் என்னென்னலாம் போட்டு. 2 விரல் வச்சு இது பண்ணிட்டு. 2 விரலா? பேசணும் गाइस. பேசறோம். அப்பளம் கொடு. வெயிட் பண்ணு, நல்லா பேசுங்க. நெக்ஸ்ட் எல்லாம் சேர்த்து பேசுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி போடணும். நீ அப்படி பண்றியா? பரட்டு. அப்பளம் கொடு. ஸ்பூன் வச்சு ஃபர்ஸ்ட் மாவு கொட்டிக்கணும். அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு பிஞ்ச் எடுத்துக்கிட்டு போட்டுடணும். போட்டக்கப்புறம் நல்லா 2 விரலால இப்படி கட்டி கிக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா தண்ணி கொஞ்சம் ஒரு அளவா 2 அளவா தேவைக்கு போட்டு எவ்வளவு தேவையோ ஆமா அவ்வளோ போட்டு பிசையணும். ஓகேவா? சரி, என்ன மாவு போட்டாங்க? மைதா மாவு. மைதா மாவு பரோட்டா செய்ய போறியா? மைதா மாவு போட்டு சப்பாத்தி தானே செய்ய போறேன்னு சொன்னா. சப்பாத்தி என்ன மாவு? கோதுமை மாவு. என்ன மாவு? கோதுமை மாவு. கோதுமை மாவு. கோதுமை மாவு. கோதுமை மாவு. கோதுமை மாவு. கோதுமை மாவு. நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. மாவு பிசைஞ்சி ஊறுங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பு அங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனாலதான் அடுப்பு இல்லாம காட்டுறீங்கப்பா. இங்க வேணா பாத்துக்கோங்க. முக்கியமானது வருது. அது என்னன்னா அடுப்பு. தள்ளி போ, கிட்ட வராத. வச்சுட்டு கீழே போறேன். ரொம்ப இதுவாது ஃபயர் வெரியா தூக்க பாத்தீங்களா? இந்த உள்ளும் கல்லாம் வச்சிருக்காங்க. கல்லுல அது கறி. பிஸ்மில்லா சொல்லி வைக்கலாம். ஜாலி गाइस, முட்டை பொடி செய்ய போறோம். ரொம்ப ஸ்மெல் வருது. வச்சிட்டு போக கண்ணுல பத்திடுச்சு. அது ஒண்ணும் பண்ணாது. பிஸ்மில்லா ஆயில் எடுத்து போடணும். நான் போடுறேமா? மெதுவா கொட்டிராம. நீ என்ன போடுற சொல்லு. பிஸ்மில்லா சொல்லி போடணும். இல்ல நீ போடு. என்ன போட்டா சொல்லு. என்ன போட்டா? என்ன போட்ட? ஓகே. ஆனியன். ஆனியன் இருக்கு. பச்சை மிளகாய். எனக்கு எக்ஸைட்டடா இருக்கு गाइस. ஃபர்ஸ்ட் டைம் முட்டை பொடி செய்றோம். ஏன் கத்துற? சரி. ஃபர்ஸ்ட்ல வந்து கேசரி செஞ்சா அது கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப எக்ஸைட்டடா ஆயிடுச்சு. வெங்காயம் கொட்டுறோம், இது கொட்டுறோம், அது கொட்டுறோம். ஆனா ரவை கொட்டும் போது எனக்கு அந்த கேசரியில வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. இது வந்து ஊதுறது வச்சுட்டேன். ரொம்ப ஊதாத, அப்படி ஊதக்கூடாது, மெதுவா ஊதணும். கேசரி செய்ய ஒரு half an hour போயிடுச்சு. ஆமா, அதுக்குள்ள கல்ல போட்டு பண்ணிருக்கோம். கல்லுல அது என்னது? அடுப்பு கறி போட்டு பண்ணிருக்கோம். நீங்க வந்து மிளகு ஊத்தி பண்ணோம். அந்த அளவுக்கு தீ வரல. நான் ஊதி மூச்சு விட்டு இது பண்ணிட்டேன். அவ்வளவு இதுவாச்சு. இது வந்து அடுப்பு கறினால பெருசா தீ வருது. ரொம்ப இதுவா பார்த்து கட்டி இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இவ்வளவு சூடாயிடுச்சு गाइस. அப்புறம் நான் சொல்லி போடணும். என்ன போட போற? வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் அம்மா நான் வெதுக்குறேம்மா. அம்மா தெரிக்குமா? இல்ல நான் பண்றேன். செய்யுதா உனக்கு? ரொம்ப வந்து எப்படி நடுவுலயே பண்ணு. கையை கொஞ்சம் என்ன பண்ற சொல்லிட்டு பண்ண. நாங்க வெதுக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் வெதுக்குறேன். என்ன வெதுக்குற? கேசரியில வெதுக்குனா गाइस போய் சொல்றான். எரியுது. சத்தம் வருது. அப்பலாம் தர சொல்லுங்க.
சட்டி சுற்றாம காய்ஸ் இது மாதிரி புகையில 3 ways புள்ளிங்கள நெருப்புல வேக வச்சிடாதீங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இது வந்து விளையாட்டு இல்ல, இது வந்து ரொம்ப சீரியஸ் காய்ஸ், சீரியஸ். அதனால தான் காய்ஸ் மாவு ரொம்ப இதுவாக்கிட்டு மாவு வானே சப்பாத்தி போடலாம். மாத்திக்கினாரு அப்பலாம் இல்ல நீ செஞ்சது மட்டும் நான் செய்யறேன்னு அதுதான் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. மாவை காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டாச்சு. அப்படின்னா சக்கரை போடக்கூடாதா இதுலயா? நீ முட்டை பொடி மாத்திரை யாருக்கு சக்கரை போடுவா? பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. வெங்காயம் வதங்குது. 1 கிலோ வெங்காயம், 2 கிலோ வெங்காயம். லட்டு திங்க ஆசையா, ஒரு லட்டு திங்க ஆசையா. அம்மா நான் பண்ணட்டா? காய்ஸ் யாருக்குமே இது சப்பாத்தி பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு, அதை வச்சு பண்ணிடுவோம். 2 சப்பாத்தி போதுங்க. ரெண்டா? ரெண்டுமா அதாச்சும் ஒரே வாயில போட்டுவாங்கம்மா. ரெண்டு சப்பாத்தி வெந்துருச்சு பபிள்ஸ் 5 மாவு இருக்கு. கொத்தமல்லி சப்பாத்தி போடலாம். 5 சப்பாத்தி ஒண்ணு ஆளுக்கு 2 போடலாமா? உங்களுக்கு 2 அவங்களுக்கு 2 அம்மாக்கு 2 அப்லாக்கு 2 எனக்கு இல்ல புரியல. தப்பி தவறி கூட முட்டையை கொட்டிடாதீங்க. இதுல பாதி போடணுமா? நான் போடுறேன். ஒரு 2 லட்டு திங்க ஆசையா. அம்மா நானும் இந்த கிண்டு மெதுவா கிண்டு. இப்படியே முட்டை போடுமா? கீழ விழுந்துறாம கிண்டு. பாத்தமா கிண்டு. என்னன்னா இது கருப்பு கருப்பாயிருச்சு? வெங்காயம் தான். இப்படி செஞ்சாதான் அது பொடி மாஸ் மாதிரி வரும். இப்படி செஞ்சா பண்ணுமா? நான் பண்றேம்மா. பண்ணு, நீ கீழே விழுவட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். ஒரு இது போட்டுடலாமா? ஒரு கை பாத்துருவோம். ஒரு கை பாத்துருவோம். गाइस நான் போட போறேன் गाइस. என்ன பண்ண போற? ஓகே பட்னிட்டு நல்லா தேய்ச்சு விடு. என்ன பண்ண போற? பாஸ்ரா சப்பாத்தி இது பண்ண போறேன். மாவை போட்டு பாரு தேய்க்க போறேன். நான் வந்து சப்பாத்தி தேய்க்க போறேன். பொறுமையா எடுக்கணும். அப்படிதான் முட்டை பொடி மாஸ்டரியா ஊத்தலாமாமா? இதா சப்பாத்தி அப்படியே எடுத்துக்க. இந்த மாதிரி தோசை இது சப்பாத்திக்கு வச்சாச்சு கல்லு. தோசை கல் ரெடியா? ஆச்சே. ஐ லவ் யூ ஆல் சொல்லிடு. ஐ லவ் யூ. அடுப்பு எரியுதான்னு பாத்துக்கணும். எரியுதா? சூடு வந்துச்சான்னு எப்படி தெரியும்? இது போட்டு பார்க்கணும். தொட்டு பார்க்கணுமா? தொட்டு பார்த்தா என்ன ஆகும்? தண்ணி போட்டு பார்க்கலாம். என்னது பட்டர் தண்ணி? இரு முதல்ல எண்ணெய் போட்டுக்கிறேன். ஏன்னா புது சட்டி இல்ல. அதனால கொஞ்சம் இதுவாகும். சப்பாத்தி ஊத்தி கரெக்டா வந்து போடு. கரெக்டா गाइस நான் கரெக்டா போடுறதா? அம்மா தெரியாதுமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல. வாங்க இது ஒரு பாரட்டி கட்டு எனக்கு. அம்மா சூடாயிடுச்சுன்னா இந்த எடுத்து இப்படி பண்ணிடுறோம். அப்போ சப்பாத்தியா ஆயிடும். வாங்க சப்பாத்தி ஆயிடுச்சு. ஹாப்பி ஹாப்பி. அம்மா பூரி ஆகுது. பூரி எட்டி குட்டி சப்பாத்தி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி. எடுத்து அப்படி தள்ளினேன்னா வந்துடும். அழகா இங்க வச்சு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி ரெடி. இங்க பாரு அழகா ஊதுது பாரு பூரி மாதிரி. அம்மா அப்படியே இருக்குமா? நல்லா இருக்குமா? ஸ்வீட்டா தாங்கமா ஊதிச்சு गाइस அப்படியே எடுத்துலாம் गाइस. அப்பலாம் நான் பண்ணதா சமைச்சோம். ஏடி என்ன போடுற? ஏன் போடுறதா गाइस? நான் பண்ணுங்க गाइस. நான் பண்ணுங்க. I am a cooking of champions. WWE champion. தோசை சப்பாத்தி சப்பாத்தி தோசை தோசை சப்பாத்தி சப்பாத்தி தோசை. லூஸ் இல்லனே மென்டல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. गाइस உங்களுக்கு ஃபர்ஸ்ட் गाइस உங்க ஃபர்ஸ்ட்
எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? சப்பாத்தி இப்ப எந்த மாவுல செய்யணும்? கோதுமை மாவு சாப்பிடலாம். அப்புறம் இந்த முட்டை இது பண்ணும்போது என்னென்ன ஆட் பண்ண? எண்ணெய், வெங்காயம், அம்மா பச்சை மிளகா, முட்டை. முட்டை, உப்பு போட்டு நல்லா வதக்கணும்னா முட்டை பொடி மாஸ் ரெடி. அம்மா சப்பாத்தி வந்து கோதுமை மாவுல உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒவ்வொன்று பிசைஞ்சுக்கிட்டு அது நம்ம வந்து கொஞ்ச நேரம் வச்சு ஊற வைக்கணும். தேய்ச்சி நல்லா இது பண்ணிட்டு அடுப்புல வச்சுனோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி 1 மினிட் லைட்டா அதுக்கப்புறமா வந்து திருப்பி போட்டா ரெடி சப்பாத்தியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.